அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பி வேலி போட்டிருக்காரு, ஒய்யாங்கல் டைப் போட்டு ஒரு முள்ளு கம்பி போட்டிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் அபார்ட்மெண்ட்ல இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ப்ராஜெக்ட் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, இதனால என்ன யூசேஜ், எப்படி உங்க காசை மிச்சப்படுத்தலாம், எதெல்லாம் ரீயூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபென்சிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆங்கிள் பதிச்சு மேலே ஒயிட் டைப் போட்டுங்க. அதில் வந்து 12x12 பார்பட் ஒயர் முள்ளு கம்பி போட்டிருக்காருங்க. இந்த பார்பட் ஒயர் முள்ளு கம்பி போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெறும் ஒயிட் டைப் மட்டும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 லைன்ஸ் போட்டு குறுக்க வந்து லைன் போட்டிருந்தாங்க. இது 20 வருஷம் ஆனால கிட்டத்தட்ட லைஃப் டைம் முடிஞ்சு போய் துருப்பிடிச்சிருச்சுங்க. ஸோ ஆனால் இந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கல்ட்டுனா ஸ்கிராப் தான் போகும். ஸோ இந்த மெட்டீரியல் வச்சுக்கிட்டு எக்ஸிஸ்டிங் வந்து வந்தது போனதுக்கு மட்டும், அதாவது டேமேஜ் ஆன மெட்டீரியல்ஸ் மட்டும் ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு தான் இந்த ஒர்க்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி தேவைப்பட்டனால ஆல்ரெடி இருந்த ஒய் ஆங்கிள் கூட அட்டாச்மெண்ட் பண்ணி பார்ட் டைப் போட்டு இந்த பார்ட் டைப்பில் கான்சென்ட்ரேட் காயில் ரன் பண்ண போகிறாங்க. இந்த கான்சென்ட்ரேட் காயில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் ஆகிறதுக்காக நம்பர் ஆஃப் லைன்ஸ் 4 லைன்ஸ் போட்டுட்டு மேலே டாப் 2 லைன் ரன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒய்யும் கழட்டாமல் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், காம்பவுண்டில் எந்த டேமேஜஸ் கிராக்ஸ் இல்லாமல் பார்ட் டைப் போட்டு இந்த பார்ட் டைப்பில் கான்சென்ட்ரேட் காயில் ரன் பண்ண போகிறனால இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க எந்த டேமேஜஸும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் வலையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், நியூ ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இருக்கிறனால ஆல்ரெடி ஆட்கள் தாண்டினாலும் எந்த டேமேஜஸ் வராத மாதிரி பிளான் பண்ணி அமைச்சிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்பி வேலிகள் அமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு, இண்டஸ்ட்ரியல் யூசேஜஸ்க்கு மேஜர் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க காஸ்டிங் கொண்டே விட்டுருங்க. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆங்கிளோட ஷேப் மாற்றணும், இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வெறும் முள்ளு கம்பி கட்டுறக்கா போட்டிருக்கீங்க, இப்போ காயில் கட்டுற மாதிரி போடல. ஸோ இது காயில் கட்டுற மாதிரி போடணுன்னா அது ஆங்கிள் டாப் அப் பண்ணணும். ஸோ இந்த முள்ளு கம்பியில் கழட்டி போகிற ஸ்கிராப் வேஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால என்ன பிளான் பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் எதுவுமே கை வைக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி சப்போர்ட்டுக்காக ப்ராடக்ட் கொடுத்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மெட்டீரியல் ரன் பண்ண போகிறோங்க. ஸோ இது மாதிரி கமர்ஷியல் யூசேஜுக்கும் ரெசிடென்ஷியல் யூசேஜுக்கும் தேவையில்லாமல் அன்வான்ட் இடத்துல நம்ம வேஸ்டேஜ் செலவுகள் நிறைய நடந்துருங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கக்காக நம்ம மாருதி வெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுத்து உங்கள் தேவைப்பாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. டீட்டெயிலாக கான்சென்ட்ரேட் காயில் எப்படி கட்டுறாங்க, ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேல்ஸ் டீம் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் வழங்கப்படுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க.